சுதந்திரம் வாங்கி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் இந்த தேசத்தை கட்டமைத்து பல நிறுவனங்களை காங்கிரஸ் பேரியக்கம் உருவாக்கி இருப்பதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் சட்டமன்ற தேர்தலையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி இலக்கிய அணி சார்பில் காங்கிரஸ் பேச்சாளர்கள் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இலக்கிய அணி தலைவர் PS புத்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை, அகில இந்திய காங்கிரஸ் செயலாளர் நிவேதிதா அல்வா, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் திருநாவுக்கரசர் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு வரும் சட்டமன்ற தேர்தலில் பேச்சாளர்கள் எதுபோன்ற விஷயங்களை முன்னிறுத்தி பேச வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்தனர். இதில் மாநில துணைத் தலைவர் இதயதுல்லா, கலைப்பிரிவின் தலைவி கலாராணி மற்றும் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய செல்வ பெருந்தகை, இந்த மண்ணை நேசிக்கின்ற ஒரே இயக்கம் காங்கிரஸ் என்பதை இலக்கிய அணி பேச்சாளர்கள் மட்டும்தான் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க முடியும் என்று செல்வ பெருந்தகை தெரிவித்தார். நாம் செய்த பணிகளை, நாம் செய்த தியாகங்களை, நாம் செய்த வரலாற்று சிறப்புமிக்க மக்கள் பணிகளை மக்களிடம் சேர்க்கவில்லை என்ற ஆதங்கம் எல்லோருக்கும் உண்டு, அது எனக்கும் உண்டு. ஆகவே இந்த இலக்கிய அணி பேச்சாளர்கள் மட்டும்தான் ஊர்தோறும் வீதி தேரும் வீடு தேரும் இந்த வரலாற்றை கொண்டு சேர்க்க முடியும்.